அப்பெண்களின் வஞ்சகத்தைப் பற்றி அவள் செவியுற்ற போது அந்த பெண்களுக்கு விருந்து ஏற்பாடு செய்தாள். அப்பெண்களுக்கு விருந்துக்கான சபையை ஏற்பாடு செய்து அவர்களில் ஒவ்வொருத்திக்கும் ஒரு கத்தியை கொடுத்தாள். பின்பு, யூசுஃபே, அப்பெண்களுக்கு முன்னிலையில் செல்வீராக என்று கூறினாள். அப்பெண்கள் அவரைக் கண்டதும் யூசுப் அழகில் பிரமித்துப் போய் தமது கைகளை வெட்டிக் கொண்டனர். அல்லாஹ் தூய்மையானவன், இவர் மனிதர் அல்ல, இவர் கண்ணியமிக்க வானவரேயன்றி வேறில்லை என்று கூறினர். யூசுப் விஷயத்தில் நீங்கள் என்னை இழிவாகப் பேசினீர்கள். நான் தான் யூசுஃபை அடைய முயன்றேன். ஆனால் அவர் தன்னை காத்துக் கொண்டார். நான் ஏவுவதை யூசுப் செய்யாவிட்டால் அவரை சிறையில் அடைப்பேன். அப்பொழுது அவர் சிறுமையடைந்தோரில் ஒருவராகி விடுவார் என்று அவள் கூறினாள். யூசுப் அல்லாஹ்விடத்தில் மன்றாடினார், என் இறைவனே, இவர்கள் எந்த விபச்சாரத்தை நோக்கி என்னை அழைக்கிறார்களோ அதைவிட சிறைச்சாலை எனக்கு மிக விருப்பமானது. இவர்களது சூழ்ச்சியிலிருந்து என்னை நீ திருப்பாவிட்டால் நான் இவர்களின் பக்கம் சாய்ந்து அறிவீனர்களில் ஆகிவிடுவேன் என்று யூசுப் கூறினார். யூசுப் நபியின் பிரார்த்தனையை அல்லாஹ் அங்கீகரித்து அவர் குற்றமற்றவர் என்பதற்கான சான்றுகளை அவர்கள் கண்ட பிறகும் குறிப்பிட்ட காலம் வரையில் அவரை சிறையில் அடைக்க வேண்டும் என்றே அவர்களுக்குத் தோன்றியது. 2 இளைஞர்கள் யூசுப் நபியுடன் சிறைக்கு சென்றனர்.